கோழிக்கோடு மே 4 கோழிக்கோடு அரசு ஆஸ்பத்திரியில் தீ விபத்து. பார்த்தீங்கன்னாக்கா புகையால் மூச்சு திணறி 5 நோயாளிகள் பலி. அதாங்க உண்மை. இப்போ கூட ஒரு இஸ்ரேலில் ஒரு 4 நாளாக காட்டுத்தீ பயங்கரமாக அப்பா எத்தனையோ சதுர கிலோமீட்டர்ஸ் எரிஞ்சுன்னு கிடக்குது. அது விட்ருங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே எரிஞ்சுது. இப்போ 4 மாதத்துக்கு மேலே ஜனவரியில் எரியலையா? லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா, ஹாலிவுடுங்க. சரி, மெயினாக எங்கெல்லாம் தீ விபத்து நடந்ததோ அங்கெல்லாம் அந்த மூச்சு திணறி, அதாவது மாஸ்க் போடாமல் கண்ணை மூடாமல் மூச்சு திணறி அந்த அந்த ஆர்ப்பரிப்பில் பதட்டத்தில் அடித்து பிடிச்சி ஓடுறாங்கல்ல, அதில் மிதிபட்டு எரிஞ்சு சத்தவங்க தான் அதிகம். அவங்க மயக்கம் வருது, மாஸ்க் போடல, கண் எரியும். அப்போ என்ன ஆகும்? மயங்கி கீழே விழுவாங்க, அவங்க மேலே எல்லாம் ஓடுவாங்க. ஓடணும் தப்பிச்சுப்பான், அங்கேயே கிடந்தவங்க நெருப்பில் எரிஞ்சு செத்து போவான். இதுதான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இஸ்ரேல் ஒரு 3-4 நாளாக எரியுது. 10 லட்சம் கோடிக்கிட்ட அவங்களுக்கு பொருளாதார இழப்புன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க காசாவுக்கு பண்ண அந்த துரோகம் இருக்குது பார்த்தீங்களா? காசாவில் புல்லு பூண்டு கூட முளைக்காதான். சரி விடுங்க, அவங்க ஏதோ பழிக்கு பழி வாங்குறாங்க. ஏன்னா 2000 ஆண்டுகளாக யூதர்கள் அடித்து விரசப்ப நாடோடிகள் ஒவ்வொரு நாடு 195 நாடுகளுக்கும் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஏன் ஹிட்லர் 5 லட்சமோ 10 லட்சமோ பேர் யூதர்களாக தேடி கொண்டான். யூதர்கள் உலகில் மிகப்பெரிய அறிவாளிகள்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஒரு அகமாகவும் அவங்களுக்குள்ளார இருக்குது. நம்ம மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் யூதர்கள் தானே. ஏங்க, யூத மதத்தில் இருந்தால் கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், மற்ற மதங்கள் எல்லாம். ஆமாம், ஆபிரகாம் குடும்பத்தினரா வம்சத்தினரா அப்படி வருது. அது விட்டுருங்க, அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் பைபிளில் ஒரு விஷயம் இருக்குதுங்க. இஸ்ரேலை நிர்மூலமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. படித்த சரியான தெரியல. பட் கல்கி கண்டிப்பாக வருவார், இயேசுநாதர் கண்டிப்பாக வருவார், அந்தி கிறிஸ்து கண்டிப்பாக வருவார். திஸ் இஸ் எண்ட் ஆஃப் டேஸ். இதை யார் சொல்கிறாங்க இல்லையோ, நான் சொல்கிறேங்க, இது நடக்கும். இது ஜோசியம் தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது. பார்த்தாலே தெரியலையா? பல்லு விலகாதவனை பார்த்தா தெரியாதா? பல்லு விலகாதவனை கிட்டத்தில் என்ன வாய் நாத்தம் அடிக்காது. அப்படி தான் நாத்தம், பினா நாத்தம், எங்கே பார்த்தாலும் நாத்தம். அதுக்கு தான் சொல்கிறேன், உஷாராக இருங்க. எங்கெல்லாம் பற்றிக்குமோ, எங்கெல்லாம் பேரிடர்கள் வருதோ அங்கெல்லாம் உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை செய்யுங்க. அப்பாவுக்கு ஓட்டு போட்டேன், பிரியாணியை வாங்கி துண்ணேன், கோட்டரை குடிச்சேன்னு நாட்டை நாசம் பண்ணுற தேச துரோகிகளை மட்டும் தயவு செஞ்சு வாலிப பெண்களும் இளைஞர்களும் இருந்து விடாதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் டேஸ் நீ தப்பாக நடந்தீங்கன்னா நாளைக்கு அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைகளை போய் சேரும். உன் பிள்ளைங்க இப்போவே ஆக்சிடெண்ட்டில் அங்கே இங்கே பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்து சாவுது. கொஞ்சமாவது திருந்து ஏதோ 4 பேர் நான் சொல்கிறத கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்?